So guys, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ என்னென்னா, நம்ம சேனலில் வந்து GoPro Hero 8 வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அதை வந்து நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போட்டிருப்பேன் நினைக்கிறேன் அந்த வீடியோவை. அப்புறம் வந்து என்னென்னா, புதுசு வாங்கலாமா இல்லை பழசு வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ வந்து கடைசியில் பழசு தான் வாங்கினேன். ஆனால் நான் வந்து அந்த கேமரா வாங்கினது வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். அது புதுசாக இல்லை பழசான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த கேமரா. நான் வந்து ஏற்கனவே பண்ணிட்டேன், எல்லாமே பார்த்தேன், செக் பண்ணி தான் வாங்கினேன். ஆனால் OLXில் வாங்கினது தான். நான் வந்து ஒன்றும் அதில் மறுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து நான் வாங்கின ப்ரைஸ் வந்து நான் கரெக்டாக லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணுறேன். நான் வாங்கின ப்ரைஸுக்கும் அந்த கேமராவை நான் காட்டுறேன், அதில் இருக்கிற அக்சசரிஸ்க்கும் ஒர்த்து ப்ரோ இல்லை ப்ரோ இதில் வேஸ்ட் ப்ரோ நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருங்க, நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நமக்கு வந்த ப்ராடக்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து ரிலையன்ஸில் தான் வாங்கியிருக்காரு. இந்த கேமரா வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 months தான் ஆகுது. அந்த பில்லு, வாரண்டி கார்டு எல்லாமே அப்படியே இருக்குது. நான் அந்த ப்ரோகிட்ட கேட்டேன், ப்ரோ என்ன ப்ரோ இந்த மாதிரி உடனே வாங்குறீங்களே, எதுவும் ஃபால்ட் இருக்கா, எதுவும் கொடுக்குறீங்களே, எதுவும் ஃபால்ட்டு இருக்கா ப்ரோ அப்படின்னா, பிரதர் ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது, நான் வாங்கி 2 times தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்படியே வச்சுட்டேன் பிரதர் அப்படின்ட்டாரு. இப்போ பில்லு எதாவது எல்லாமே என்கிட்ட பக்காவாக இருக்குது பிரதர், உங்களுக்கு அக்சசரிஸ் கொண்டு நான் தந்துடுறேன், நீங்களே பார்த்துக்கன்னு சொல்லி. நான் வந்து OLXில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் போட்டிருந்தாரு. என்னடா அது ஒரு கேமரா தான். நான் மெயின் வந்து நம்ம வந்து என்ன பார்த்தேன்னா, என் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 25 ஃபைனல் ரேட் 25. அதுக்கு மேலே போச்சுன்னா புது கேமரா வாங்கிடலாம். இதுதான் என்னோடய பட்ஜெட்டு. நான் வந்து கேமரா மட்டும்தான் பார்த்தேன். பட் இவர் என்னென்ன கொடுத்துருக்கா நீங்களே பாருங்களேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த அந்த பில்லு ரிலையன்ஸில் தான் வாங்கியிருப்பார் போல். கிட்டத்தட்ட இங்கடாது 32,000, இது தெரியுதான்னு தெரியல அந்தளவுக்கு, 32,999 ரூபா. அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. அது இந்த இதில் இருக்குது. கடைசியில் நான் ஃபோட்டோ எடுத்தோடு அதை மென்ஷன் பண்ணுறத. இது ஒரு பில்லு, இதை உள்ளே வச்சுக்கலாம். அடுத்து இந்த கேமரா வந்து ஃபுல் செட், இது ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். அதை நான் கேட்டேன், பிரதர் அந்த பாக்ஸை கொடுங்க பிரதர், அந்த பாக்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு. அது என்ன சொல்லிட்டாருன்னா, பிரதர் நான் பர்சனல் யூஸ்ன்றனால அதை வந்து தூக்கி போட்டேன், அது நான் இதை நம்ம தானே வச்சுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டேன் பிரதர் அப்படின்ட்டார். சரி ஓகே பிரதர், பாக்ஸ் மட்டும் கொடுங்க. நான் என்ன நினச்சேன்னா, வெறும் கேமரா வச்சு கொடுப்பாரு, உள்ளே ஒரு மவுண்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பாருங்களேன் இதில் என்னென்ன இருக்குன்னு. இது ஒன்று கொடுத்துட்டாரா, ரைட். இது அப்புறம் இதுதாங்க ஹைலைட்டு. இதை தனியாக வச்சிடலாம். இதுதான் ஹைலைட்டு இருக்குதுலேயே உலாஞ்சி கேஸு. இதை நான் தனியாக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இதோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 வரும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும், 1200. இவர்னா கடைசியில் வந்து ஒவ்வொன்றுக்கும் செக் பண்ணிடலாம். இந்த அமேசானில் போட்டு இல்லை என்னென்ன எல்லாத்துக்கும் என்னென்ன ரேட்டுன்னு போட்டு நான் இதோட வாங்கின ப்ரைஸையும் நான் கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் அந்த ப்ரைஸ்லாம் மொத்தமாக டோட்டல் பண்ணி கூட பார்த்துடலாம். நான் வாங்கினதுக்கும் இந்த அக்சசரிஸ்க்கும் ஒர்த்தா இல்லையாண்டு. சரி ஃபஸ்ட்டு இந்த கேமரா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வந்து வீடியோ போடணும்ல, அதுக்காக வந்து 100 வாட்டி அன்பாக்ஸ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எடுத்தோன்னே இப்படி தாங்க. ஸோ இந்த கேபிள் 2 கேபிள் இருக்குது. கேபிள் 2, இந்த 2 கேபிள் உள்ளே இருந்துச்சு, ரைட்டு. இதுவா? அடுத்து இது மவுண்ட்டு, இது மட்டும்தான் இருந்துச்சு. இந்த ஃப்ரண்ட் மவுண்ட்டு கிடையாது, இது மட்டும்தான் இருந்துச்சு, ரைட்டு. இது ஒன்று. அப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஹைலைட் என்னன்னா 2 பேட்ரி. GoProவில் வந்து மேக்ஸிமம் சிங்கிள் பேட்ரி தான் வரும். Hero 8ல் புதுசே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 29,999 ரூபா, கிட்டத்தட்ட 30,000 கிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன். 2 பேட்ரி, சிங்கிள் பேட்ரி தான் வரும். அவர் வந்து 2 பேட்ரி போட்டார். 2 பேட்ரியா? அதுக்கடுத்து என்னென்னா ஹைலைட்டான விஷயம், இந்த அடாப்டரும் இந்த லாக்குக்கு பேர் என்னன்னு தெரியல, இது பேர் உலாஞ்சி லாக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா, இந்த இதில் வந்து நார்மலாக வர்றதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் வந்து வராது. இது மட்டும் தனியாக வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டுமே தனியாக வந்து 1200 300 எனக்கு தெரில, பட் 1000க்கு மேலே தான். இது மட்டும் தனியாக இதையும் உள்ளே வச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது இது உள்ளே வைப்பாருன்னு. இது ஒன்று. அடுத்து நெக்ஸ்ட்டு ஹைலைட் என்னென்னா இந்த அடாப்டர்.
இந்த அடாப்டர் வந்து கோப்ரோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அடாப்டர் மட்டுமே கிட்டத்தட்ட 4500 வரும். தனியாக வாங்குறதுக்கு 4500. செகண்ட்ஸ்லேயே அது வந்து 2000 மேலே குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு ஹைலைட்டாக இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பாருங்கள், ஒரு சின்ன டென்ட்டு ஸ்க்ராட்சோடு கிடையாது. இதில் கிட்டத்தட்ட அதான் சொல்கிறேன்ல, புதுசாக வாங்கி அப்படியே வச்சுருப்பாரு போலங்க. யூஸே பண்ணியிருக்க மாட்டார் போல. ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணேன் ப்ரோ, அதுக்கடுத்து நான் யூஸ் பண்ணவே இல்லைன்றாரு. நானும் சரி இருக்கட்டும் அப்படின்னு ப்ரோ, அதனால தான் மெயினாக வாங்கினதே அதுக்கு தான். பட் நான் OLXல ஃபோட்டோ பார்க்கும்போது கொஞ்சம் வந்து என்னடா அது பழசாக இருக்கிற மாதிரியே அப்படின்ச்சு. நான் கையில் வாங்கின பிறகு தான் தெரியுது, புதுசாக வாங்கி அப்படியே வச்சுட்டாரு. நம்மக்கிட்ட அப்படியே கொடுத்துட்டாரு. ஏன் ப்ரோ அதை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பிரதர் நான் வந்து இன்ஸ்டா 360 வாங்கிட்டேன், இது என்கிட்ட வேஸ்ட்டாக தான் கிடக்கு, அதனால தான் ப்ரோ வைக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இது ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக கொடுத்துட்டாரு. இதில் மெயின் ஹைலைட் என்னென்னா, அந்த கேமராவில் வந்து இந்த இதுதான் GoPro 7 வரையுமே இந்த சிஸ்டம் வர கிடையாது. GoPro 8 Hero 9 மட்டும்தான் இந்த சிஸ்டம். அப்படி இப்படி வச்சு இப்படி மோட்டோ விளாகிங் இப்படி எடுத்துகிட்டு போகலாம் அந்த இது. ஆனால் அதுக்கு தான் உலாஞ்சி கேஸே கொடுத்துட்டாங்களே. இந்த இதுதாங்க, இது ஒரு ஹைலைட்டாக. வேறு என்ன அதான் நான் சொல்லிட்டேன். இது ஃபுல்லாக இந்த கேமரா 2 பேட்ரி, அப்புறம் இந்த அடாப்டரு, அப்புறம் இந்த உலாஞ்சி கேஸோட இந்த சைடு இந்த கவர் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கவர் வந்து இதில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கா, இதில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். இல்லைன்னா மைக்கு போட முடியாது. மைக்கு தான். இந்த மைக் அடாப்டர் வந்து இதில் க்ளோஸ் பண்ண முடியாது. இதில் மாட்டி இதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ ஃபைனலி இதோட வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பெஸ்ட்டு ஃபார் ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரையும். ஏன்னா இந்த கேமரா மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 32 இப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு 30,000 ரவுண்டாக 30,000 வச்சுங்க. இந்த பேட்ரி மட்டுமே பார்த்தீங்கன்னா, சரி இந்த பேட்ரி வந்து இந்த பேட்ரி எல்லாமே சேர்த்து தான் 30,000 வந்துடும். இந்த பேட்ரி மட்டுமே பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1500 1600 வரும். ஒரிஜினல் இது GoPro பேட்ரி தான். நான் இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாகுன்னு தான் நினைக்கிறேன், அது எந்தளவுக்குன்னு தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட குறைஞ்சது 1500, ஓகேவா. ப்ராடக்ட் மட்டுமே 7500, இது ஒரு 30,000. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37,500 ரவுண்டாக வச்சுங்க. ஆனால் நான் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா 25,000, 37,000 சொன்னேன்னா. ஸோ இந்த உலாஞ்சி கேஸு இதையும் இதைத்தான் நான் சொல்ல மறந்தே போயிட்டேன். உலாஞ்சி கேஸு ஹைலைட்டானது. இந்த கேஸு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 தனியாக. கிட்டத்தட்ட 9,000 பொருளுங்க ரவுண்டாக. கிட்டத்தட்ட ஒரு 39,000 ப்ராடக்ட் நம்மக்கிட்ட கையில் இருக்குது. ஆனால் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா வெறும் 25,000. ப்ரோ ரொம்ப ஹாப்பி ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்ட்டு நான். ஏன்னா நான் வந்து டேரெக்டாக வந்து போய் வாங்கலை. அங்கே வந்து சென்னையில் தான் அதை வந்து அவரை வந்து ப்ரோ எங்கள் அண்ணன் வந்து அங்கே தான் இருக்கார். ஸோ அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்டருந்து வாங்கி அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து நேற்று தான் என் கையில் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் மட்டும் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நாள், கிட்டத்தட்ட ஒரு 3 months இந்த கேமரா வாங்கணும்னு போராடி இப்போ நம்ம கையில் இப்போ இருக்குது, ஓகேவா. சரிங்க, இதைத்தாங்க நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு கேமரா வச்சுருந்தேன். அந்த கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் என் சேனலில் வரிசையாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். நிறையா பேருக்கு HJ6 லெஜெண்ட்னு. ஸோ இதைத்தான் நான் வச்சு மோட்டோ விளாகிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்ன இதில் ஒரு ட்ராப் பண்ணணுமே, சூப்பரான கேமரா அது. ஆனால் வந்து என்னென்னா ஆடியோ வின் நாய்ஸ் வந்து ஓவராக ஆகுது இதில். நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. அந்த மைக்கிலலாம் சுற்றி ரவுண்டாக வச்சு இந்த சைட்லலாம் வச்சு நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் ஒன்றுமே ஆனால் வீடியோவுக்கு உண்மையிலே பக்காவான கேமரா. நான் வாங்கி வாங்கி ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட விற்றுலாமான்னு பார்த்தேன் ஒரு சில நேரம். சரி வேணாம், வாங்கியிருக்கோம், இதை போய் எதுக்கு விற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அதனால தான் இப்போ ஆனால் வந்து இதை வந்து நான் விற்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து வீடியோவுக்கு வந்து சூப்பரான கேமரா. உண்மையிலேயும் சைடு ஆங்கிள், இந்த சைடு வேறு ஆங்கிள் எடுக்கிறதுக்கு, இந்த அப்படி ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கிறதுக்கு, அப்புறம் இந்த பேக் ஷாட் எடுக்கிறதுக்குலாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் இந்த கேமரா. ஸோ அதனால் வந்து இதையும் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஆனால் இது வந்து நான் எந்த அக்சசரிஸுமே வாங்கலை. ஏன்னா GoPro வாங்கணும்னு ஒரே முடிவு எடுத்துட்டேன் நான். அதனால் வந்து இதுக்கு எந்த பேட்ரி, கேமரா, அப்புறம் இந்த கேஸ் இருக்குது, அந்த சார்ஜ் மட்டும் இப்படி நார்மல் போட்டுக்கிடுவேன். ஏன்னா சைடு ஆங்கிளுக்காக எடுக்கிறதுக்காக தானே அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோதாங்க, இதைத்தாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நெக்ஸ்ட்டு இன்னொன்று, இதை வந்து அப்படியே நான் ஒரு மாட்டியோட காமிச்சிடுறேன் எப்படி இருக்குது இந்த உலாஞ்சி கேஸில் எப்படி மாட்டணும் அப்படின்னு. அதை சொல்லி ஃபைனலாக முடிச்சுக்கிறேன். இந்த இதில் இப்படி ரிமூவ் பண்ணிக்க வேண்டியது தான். அதை இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை வந்து இந்த மூடி இல்லாமல் போட முடியாது. இதை வந்து லைட்டாக அப்படி இழுத்து அப்படி இழுத்தா வந்துடும், அவ்வளோதான். ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்கும் வந்துருமா.
ரைட்டு. இன்னும் என்னென்னா, ஸோ இதில் இந்த உலாஞ்சி கேஸில் இந்த எனக்குள்ளே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை இழுத்து மாட்டேங்குது, அவ்வளோதான். இழுத்தோம்னா இது வெளியே வந்துடும். அப்படியே இதை உள்ளே வச்சுக்கிற வேண்டியதான். உள்ளே வச்சு இதில் வந்து பேட்ரி போட்டுக்கலாம். இதை வந்து நம்மளை ரிமூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதை வந்து இப்படியே பெர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம். இதில் வந்து அதே மாதிரி இப்படி அழுத்தி இப்படி போட்டுக்கிற வேண்டியது தான். இந்த இதில் அப்படி க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். அதை இப்போ இப்படி மாட்டிட்டோமா. அடுத்து என்னென்னா இந்த அடாப்டர் மாட்டுறது தான் இந்த ஸ்பேஸு ஃப்ரெண்ட். இது வந்து பேட்ரி போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் இது எப்படி தான் இருக்குது அந்த மோட்டோ விளாகிங் செட்டப்புக்கு. இப்படி இருக்குது. இதில் வந்து பேட்ரி, இதில் வந்து மெமரி கார்டு சின்னதாக, இதில் வந்து ஒரு மெமரி கார்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த இதை இப்படி வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது, எல்லாமே புதுசாக இருக்கிறதுனால. அவ்வளோதான் இந்த செட்டப்பு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் வந்து இது வந்து நான் ரிமூவ் தான் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து நல்லா இல்லை. இதுதான் பர்ஃபெக்ட் மோட்டோ விளாகிங் செட்டப்புக்கு கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதில் மைக்கு மாட்டி இதில் மைக்கை மாட்டி அப்படியே பேசிக்க வேண்டியதான். இருங்க ஆன் பண்ணி கூட பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரைட், 85% சார்ஜ் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம பேசும்போது இப்படி தான் மோட்டோவில் ஹெல்மெட்டில் மாட்டும்போது இப்படி தான் இருக்கும். இந்த செட்டப்பில் இருக்கும். நல்லா ஆன் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக இந்த செட்டப் தான் நம்ம சேனலில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். நான் அது வந்து ஜஸ்ட்டு ஒரு சேனல் அப்கிரேடுக்காக தான் அதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வந்து கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் பேர் தான், கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பார்க்குறீங்களா. அந்த 100 பேர் மட்டும் லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் போதுங்க. அதே எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ஃபர்தராக நிறைய வீடியோஸ் போடுறதுக்காக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன்.